தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. சகல ஜனங்களுக்கும் மேலாக. யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். அவரது ஜனங்களை குறித்து தேவன் உயர்ந்த நோக்கங்களை வைத்திருக்கிறார். சரியான சிந்தனையோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் போகிற எல்லா வழிகளிலும் தான் வெற்றியடைபவனாக மற்றும் மிக சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான் அல்லது விருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுவான். இது தேவன் கொடுக்கிற விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது. அதில் புதுமை ஒன்றும் தவறொன்றும் இல்லை. அந்த உயரத்தை அடைவதற்கு தூண்டுதல் அல்லது உந்துதல் தேவை. உங்களுக்கான தேவனுடைய திட்டம் அதுவே. சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். பொக்கிஷம் என்பதன் பொருள் குவிக்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் அல்லது சொத்துக்கள். இவைகள் பாதுகாக்கப்பட்டு வெளியரங்கமாய் பார்க்க முடியாதவைகள். உங்கள் வாழ்வை குறித்ததான தேவ சித்தத்தின் ஒவ்வொரு புள்ளியும் உங்களின் உயர்வுக்காகவே அல்லாமல் வீழ்ச்சிக்கல்ல. தேவ சித்தத்தில் நடக்கிற காரியங்களில் நாம் நம் கீழ்ப்படுதலை அதிகரித்து சரியான உந்துதலோடு சீரான வேகத்தில் செல்லும் போது ஒரு கட்டத்திலே தேவன் ஒரு அடையாளத்தை எப்படி வேதத்திலுள்ள பரிசுத்தவான்கள் மேல் வைத்தாரோ அப்படியே உங்கள் வாழ்வின் மேல் வைப்பார். நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள் என்று பூமியில் ஜனங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அது ஒரு முத்திரையாக இருக்கிறது. உங்களுக்கு அவர் ஆலோசனைகளையும் அவரது திட்டங்களையும் அவரது கிரியைகளையும் மறைக்க மாட்டார். வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவரோடு உடன்படிக்கையின் உறவில் வாழ்வதே உயர்த்தப்படுவதற்கான பாதை. உடன்படிக்கை உறவு என்பது கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றின கிரியை உணர்ந்து அதன் நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்வதாகும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.